விழுப்புரம் அருகே முத்தியால்பேட்டையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சுத்த வராகி அம்மனைப் பற்றி பார்ப்போம். இப்போது நமது வீடியோவுக்கு வாங்க போகலாம். மலர் வெப் டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண் உரு திரிபுரங்கள் தீயடத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றன. தாய்மார்களே, இந்த குரோதி வருடம் மார்கழி வந்து வேண்டி அவர்கள் இந்த பூமியிலே சீரும் சிறப்புமாக தூய்மையோடு வந்து வணங்கி இந்த முறைகளெல்லாம் அமைந்து வைக்கிறார்களோ கசிவாகி உன்கடலிற்றே நமுத என்ற உயிர் காதரவு தருள்வாயே தமக்கு ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இன்றின் இளம் பிறை போர்வை கே. கிருஷ்ணன். இந்த தர்மகத்தாவையா அம்மா என்னை தோன்றி என்னை உருவாக்கி என்னை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கினாங்க. இன்னைக்கு அவங்க செயல்பாடு தான் எல்லாமே, நம்ம செயல்பாடு எதுவுமே கிடையாது. அவங்கக்கிட்ட பூஜை வாங்கிறது இது வாங்கிறது எல்லாமே அவங்க செயல்பாடு தான். ரொம்ப சக்தி உள்ளவங்க, சுயமாக தோண்டினவங்க. இங்கே வாங்கி பசுமாடு கட்டியிருந்தேன். அதில் வந்து நாகமாக பசுமாட்டு பக்கத்தில் 3 ட்ரிப்பு படுத்துருந்துருக்கு. எங்கள் அம்மா பார்த்துட்டு 3 கல் வெட்டி கோரிச்சிக்கணும் வாடான்னாங்க. நான் விட்டுட்டேன். அப்புறமா நீட்டாக நல்லா அரவணை கல் அடிக்கி வீட்டுக்கு வீடு மாரி கட்டி மாடெல்லாம் இருந்தது, நாங்களும் இருந்தோம், பசங்களாம் இருந்தது. அப்புறம் வந்து ஒரு ஈரம் மாதிரி தோண்டிச்சாங்க. ஈரம் தோண்டி அப்படி சோதனை இருந்தது. அதில் ஒரு கட்டுவரியா பாம்பு வந்து இறந்து போச்சு. அப்போல்லாம் வந்து தோண்ட 1 மாதம் தோண்டி நாங்கள் கல் இது மூடு கட்டின பிறகு 3 கல் நட்டு கோரிச்ச உடனே என் மேலே வந்து முறுக்குனாங்க. ஆனால் பேசலை. என்னான்னு 2-3 ட்ரிப்பு அது போல் பண்ணோம், பேசவே இல்லை. திருப்பி பூஜையில் ஒரு விளக்கு வச்சு கொண்டா அது வச்சு பார்த்தோம். இவங்க விலகை இது பண்ண கழுப்புற ஏற்ற வந்துக்கிட்டே இருந்தாங்களா. சாட்டி ஏற்ற பெரும்பேத்தானாரா அவங்களுக்கு தீர்த்துருவாங்க நினச்சி பேர் அவர் வச்சுட்டு பம்பு கொடுக்க வச்சு கருங்கன்னு கொடுத்தாரு. அப்புறம் நல்லா அவசியம் கொடுத்து யாருன்னு கேட்டால் நான் தானே அவங்க குலதெய்வம் வராகி, குலதெய்வம் அவங்க. எங்கள் பாட்டனாலாம் வந்து செவுத்தில் வரைஞ்சி தான் கும்பிடுவாங்க நைட் 12 மணிக்கு. உருவம் கிடையாது, அப்போலாம் உருவம் தெரியாது. எங்களுக்கே உருவம் தெரியாதுன்னு அங்கே சொன்னாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க, அவ்வளோ சிறந்தவங்க. அவங்க வந்தோடனே கோழி கொடுன்னாங்க. இவங்க அப்புறம் கேட்ட உடனே இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. என்னம்மா கோழிக்கு கொடுக்கலாமா என்னான்னு கேட்டதுக்கு உங்கள் உயிர்ப்பெல்லாம் கொடுக்கூடாதா, கொடுத்தா இருக்க மாட்டேன். சுயம்பா உருவான கோயிலுங்க. முத்தியால்பேட்டை விழுப்புரம் அருகில். இது வந்து நான் நிலம் கூடே கிடையாது. அப்போ உருவாகும் போது 37 வருஷம் அது உருவாகி. அவ்வளோ வராகின என்னன்னே தெரியாது. நாங்களே உருவம் தெரியாத தேடிக்கினா தான் வந்து சுசேந்திரன் சொன்னாங்க. நான் அங்கே போய் தான் உருவம் கொண்டாந்து வச்சேன். எந்த உருவம் வேணும்னா இந்த உருவம் வேணும்னு சுத்த வராகி அம்மா. 39 வருஷம் 37 வருஷம் ஆகுது. 38 வருஷம் நடக்குது இப்போ. ஐயா, இங்கே வந்த சிறப்பு அம்சம் என்ன இருக்குது ஐயா? வந்து மனமாற மனசார அன்போட பாசத்தோட யாருக்கும் கெடுதல் நினைக்காத வந்து வேண்டி உட்காந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அம்மா உருகி எந்த பாசத்தோடு வந்து நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே நடக்கும். நாளில் நடைபெறும். 2 பஞ்சமி சிறப்பாக இருக்குது. பஞ்சமி மட்டும்தான் சாமி தரப்பு. பஞ்சமி தான் சிறப்பாக இருக்குது. சரி, எல்லாம் பண்ணுவோம். எந்த டைமில் ஐயா வரலாம் கோயிலுக்கு? 6 மணி 5 மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். 6 மணிக்கெலாம் போயிட்டு காலையில் 7 மணிக்கு திறந்து 12 மணிக்கு போட்டுவோம். அதோட 4 மணிக்கு திறப்போம், 8 மணிக்கு போட்டுவோம்.
மற்ற நாளில் விசேஷ நாளில் திறந்தே இருக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அம்மனை பார்க்க நினைப்பவர்கள் விழுப்புரம் அருகே 3 கிலோமீட்டரில் உள்ள முத்தியால்பேட்டைக்கு வாங்க அம்மன் அருளை பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிகை மலர் வெப் டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.